வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார நினைத்துக் கொண்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குணச்சித்திர கதாபாத்திரங்கள். அப்படியான நடிகர்கள் ஒவ்வொரு தருணத்திலையும் நமக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கள் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறதுனால அவங்கள எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதும் இல்லை, பேர் கூட நம்ம நினைவுல வச்சுக்கிறது இல்லை. யாரோ அவரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான நடிகர்கள் என் மனசை கவர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் ஹிந்து பத்திரிகையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்த பேட்டிகள் எல்லாமே ஒரு சரித்திர சாதனை புரிந்த பேட்டிகள் அப்படிங்கிறத ரொம்ப அடக்கத்தோட சொல்லிக்கிறேன். நான் அந்த பேட்டிகள் எல்லாமே கிட்டத்தட்ட நான் எடுத்தது எல்லாமே 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்ற வியூஸ்களை அள்ளி குவிச்சிச்சு அந்த அத்தனை வீடியோக்களுமே. அதுல ஒரு வீடியோ சிஆர் பார்த்திபன் அவர்களுடைய வீடியோ. யார் இந்த சிஆர் பார்த்திபன் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. சிஆர் பார்த்திபன் அப்படிங்கிறவருக்கு 90-92 வயது இருக்கும்போது நான் அவரை பேட்டி எடுத்தேன். அவரை போய் பேட்டி எடுத்ததுக்கு காரணம், அவர் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வலம் வந்தவர். இன்னும் சொல்ல போனா 1% வாய்ப்பு கிடைச்சிருச்சுனாக்க அவர் ஹீரோவா நடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு பேரழகனாக கொண்டவர் சிஆர் பார்த்திபன் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா 2 பதில் சொல்றேன் நான். இவர் தான் சிஆர் பார்த்திபன். வீரபாண்டிய கட்டபொம்மனை நமக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஜாக்சன் துரையையும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஜாக்சன் துரையா சிவாஜி அவர்களை மிரட்டி எடுத்திருப்பாரு ஜாக்சன் துரை. அந்த ஜாக்சன் துரை தான் சிஆர் பார்த்திபன். சரி, 80ஸ்ல அப்பையும் அவர் ஒரு கலக்குனார். அந்த வகையிலையும் நமக்கு எல்லாமே அவர் பரிச்சயமானவர். அந்த படம் எந்த படம் அப்படின்னா, அண்ணே அண்ணே சிப்பா என்னே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சனே. அந்த பாடலுக்கும் சிஆர் பார்த்திபன் அவர்கள் வருவாங்க. அதாவது அப்பா சிவாஜி கூடவும் சிஆர் பார்த்திபன் நிறைய படம் நடிச்சிருந்தாரு. பிரபுவுக்கு அடையாளம் தேடி தந்த கங்கை மரனுடைய கோழி கூது படத்திலையும் அண்ணே அண்ணே பாட்டில் அவர் இருப்பாரு, பார்க்கலாம் நம்ம. சரி, இந்த சிஆர் பார்த்திபன் அவருடைய சொந்த ஊர் வேலூர். சி அப்படிங்கிறது சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு அடைமொழிக்கான விஷயம். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மூதறிஞர் ராஜாஜி, அவர்களுடைய உறவுக்காரர்கள்ல இவரும் ஒருவர். அந்த சிஆர் பார்த்திபனுக்கு பள்ளிக்கூட நாட்கள்ல இருந்தே நாடகம் அப்படிங்கிறது மேல, நடிக்கிறது அப்படிங்கிறது மேலாம் ஈர்ப்பு வருது. ஆனா பட்டதாரியா அவரு படித்த படிப்புக்கு அவருக்கு கிடைத்த வேலை அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்துல செக்ரட்டரியேட்ல அவருக்கு வேலை கிடைக்குது. மாசம் 80 ரூபாய் சம்பளம். ஆனாலும் கூட அந்த சம்பளமும் ஒரு மேட்டரா இல்லாம தான் நினைத்தபடி நடிக்கிறதுக்கு ஆர்வத்தோட வந்தவர் ஒரு கட்டத்துல நாடகங்கள் அப்படி இப்படின்லாம் தேடி போறாரு. இன்னொரு கட்டத்துல சினிமா சான்ஸ் கேட்டு ஜெமினி ஏவிஎம்லாம் போறாரு. அந்த சமயத்துல அவருடைய ஆஜானுபாகவான தோற்றம், செக்கச்செவேல்னு இருக்கிற உடம்பு, முகத்துல இருக்கிற அந்த வசீகரம் எல்லாமே சேர்த்து ஜெமினியில சம்பளம் தரேன்றாங்க. எவ்வளவு அப்படின்னா 120 ரூபா சம்பளம் தரோம் அப்படின்றாங்க. அட, 80 ரூபா கவர்மெண்ட்ல சம்பளம் தராங்க, அதை விட இது கூட தான் இருக்க, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க 150 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு 1 மாதம் கழித்து அவரை வர சொல்றாங்க. அப்படி 1 மாதம் கழித்து அவர் வரும்போது அவருடைய நடிப்பையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட காஸ்டியூமையும் பார்த்துட்டு மிரண்டு போய், அட பிரமாதமா இருக்கே அப்படின்னு சொல்லி அடுத்த சில மாதங்களிலேயே 120 ரூபாய் சம்பளத்துக்கு அப்படின்னு சொல்லி 150 ரூபாய் தருவதற்கும் ஓகே சொல்லி அதற்கு பிறகு 300 ரூபாய் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான நடிகராக பேர் எடுத்தார். எம்ஜிஆரோட சேர்ந்து ஒரு பக்கம் நிறைய படங்கள், சிவாஜி சாரோட சேர்ந்து ஒரு பக்கம் நிறைய படங்கள் அப்படின்னு சிஆர் பார்த்திபன் நிறைய படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுட்டே வந்தார். போலீஸ் கதாபாத்திரம் அப்படின்னாக்கா சிஆர் பார்த்திபனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது எப்போ வந்துச்சுன்னா, ரகசிய போலீஸ் 115 70களில் எம்ஜிஆர் நடித்த படத்துலையும் கூட அவர் இருக்கிற அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சுது. 80களில் அவர் நடிக்கிறாருன்னா அப்ப அவருடைய சினிமாவினுடைய அந்த தொன்மையையும் அவருடைய வரலாறையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பிரமாதமா நடிக்கக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனா சிவாஜி கூட வீரபாண்டிய கட்டபொம்மன்ல நடிக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பயப்படுறீங்களா அப்படின்னு பிஆர் பந்துலு அவர்கள் கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் நடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, பார்த்திபா பின்னுடா அப்படின்னு சொல்லி சிவாஜி அவர்கள் ஊக்கப்படுத்தியதாகவும் பார்த்திபன் அவர்கள், சிஆர் பார்த்திபன் ஐயா அவர்கள் எங்கிட்ட சொன்னாங்க. அவர் பல படங்கள்ல பலவிதமான முறையில நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா
என்டிஆர், அந்த பக்கம் என்டிஆர், இந்த பக்கம் மூதறிஞர் ராஜாஜியினுடைய திக்கற்ற பார்வதி படத்துல நடிச்சிருக்கார். 2 முதல்வர்களாச்சா. அப்புறம் எம்ஜிஆர் கூட பல படங்கள்ல நடிச்சிருக்கார். 3 ஆயிடுச்சா. ஜெயலலிதா நடித்த பல படங்கள்லையும் சிஆர் பார்த்திபன் நடிச்சிருக்கார். 4 ஆயிடுச்சா. கலைஞர் கருணாநிதியினுடைய நாடகங்கள்லையும் அவருடைய வசனங்கள்லையும் அவர் நடிச்சிருக்கார். அந்த அந்த பக்கமும் அவருக்கு தொடர்புகள் உண்டுன்னு 5 முதல்வர்களோட, ஏன் கன்னட படங்கள்ல கூட அவர் நடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அவ்வளவு ஒரு திறமைசாலி சிஆர் பார்த்திபன் அவர்கள். ரொம்ப பார்க்கறதுக்கே ஜம்முன்னு இருக்கக்கூடியவர். அவர் 92 வயசுல நான் அவரை போய் அவர் வீட்டில் பார்க்கும்போது கூட அதே அழகு, அதே கம்பீரம், அதே பேச்சு எல்லாமே தெளிவாக இருந்தது. ஆனால் அதை அடுத்து சில வருடங்கள்ல அவர் காலமாயிட்டாரு. ஆனால் அவரை என்னால் மறக்கவே முடியாது. என்னை கையை பிடிச்சிட்டு பல சினிமா விஷயம்லாம் தெரியுதே தம்பி உங்களுக்கு, நீங்கள் நல்லா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னாரு. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டேன். அந்த படத்தில் வருவீங்களே, இந்த படத்தில் வருவீங்கன்னா, பாலச்சந்தர் சார் படங்களில் முதற்கொண்டு அவர் தொடர்ந்து நடிச்சிருக்கார். நிறைய பேர் படங்களில், நிறைய இயக்குநர்களுடைய படங்களில் அப்படி இப்படிலாம் வந்திருக்கு. முக்கியத்துவமான கேரக்டர்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் என்னமோ தெரியல தம்பி, எனக்கு போலீஸில் வேஷத்தை உடனே தூக்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னார். என்னதான் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஜாக்சன் துரையாக நடித்ததுல தான் ரொம்ப பேர் கிடைச்சிது. எல்லாருமே என்னை ஜாக்சன் துரை பார்த்திபன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய பேருக்கு நான் ரோட்டில் போனாக்க ஏதோ ஜாக்சன் துரை போறாடுறா அப்படி தான் சொல்லுவாங்க தம்பி, என் பேரே நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். சிஆர் பார்த்திபன் காலமாகி விட்டாலும் கூட அவர் ஒரு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அவர் காலமானார். அப்படின்னாலும் கூட இன்னும் பல வருடங்கள் ஆனாலும் கூட ஜாக்சன் துரையை நம்மால மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞர். இவருடைய பல படங்களை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அட்டகாசமா நடிப்புல பிச்சு உதறி இருப்பாரு. சிஆர் பார்த்திபன் ஐயா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு இந்த தடவை சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம நமஸ்காரங்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம்.